இன்னொன்று பார்த்தீங்கன்னா டில்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது என்ன, அவங்க மைண்டுக்குள்ளே யாரும் உட்காந்து கண்ட்ரோலிங், அது 2 பர்சனாக பார்ப்பாங்க. ஓகே. என் மைண்டுக்குள்ளே உட்காந்து அவங்க வந்து ப்ரிஃபரன்சஸ் கொடுக்குறாங்க, நான் என்ன நினைக்கிறேன்றதை அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது, என் மைண்டை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க இதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க, ஏதோ ஒரு இதுலேருந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் என்னென்னா, சில பேர் வந்து என்னென்னா, நான் வந்து காட் சென்ட் மெசேஞ்சர், ஓகே, நான் வந்து கடவுள் என்னை வந்து இதுக்கு தான் அமைச்சிருக்காரு, நான் தான் வந்து எல்லாத்தையும் சரி காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபிகரட்டிக்காக யோசிப்பாங்க. அதாவது இல்லாமல் இருக்கணும், அந்த விஷயம் இருக்கிறது தாட்ஸில் வந்து டெல்யூஷன்ஸ்லாம் வருது. ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா டெய்லியும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்கலாம், இல்லை டெய்லி ஹேபிட்ஸாக இருக்கலாம், ஸ்கெட்யூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், வேலைக்கு போகிறதா இருக்கலாம். இது எதுவுமே அவங்களால பண்ண முடியாமல் இருக்கிறது